வணக்கம். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கில் எப்படி ஹேர் கிளிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கிளாத்தில் நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டு வச்சுக்கிறோம். போட்டு வச்சுட்டு கிளாத்தில் இருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி நம்ம கிளிப்பில் அதை எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இதில் நான் 5 கிளிப் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சேரீக்கு ஏற்ற மாதிரி 5 கிளிப் பண்ணியிருக்கேன். நமக்கு நம்ம சேரீ கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் போடணுமோ அதை போட்டு இந்த டிசைனை நம்ம ஒன்று நெட் கிளாத்தில் பண்ணணும், இல்லை ரா மெட்டீரியலில் பண்ணணும். மற்ற கிளாத்தில் நம்ம பண்ணோன்னா இதில் நூல் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நெட் கிளாத்தோ இல்லை ரா மெட்டீரியல்லையும் நூல் பிரிஞ்சு வராது. அப்படின்னா நம்ம போடுறதுக்கு நீட்டாக இருக்கும், அதில் ஒட்டி வைக்கிறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்க 5 டிசைனையும் அதிலேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்பாஞ்சு வச்சோன்னா கிளிப் கொஞ்சம் அப்படி சப்பையாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஸ்பாஞ்சு வைக்கிறோம். கட் பண்ணி வச்ச ஸ்பாஞ்சை அந்த கிளிப் மேலே வச்சு நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே வச்சு அதை ஒட்டி வைக்கிறோம். அதை எப்படி ஒட்டணும்னா முதல்ல அந்த ஸ்பாஞ்சை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கிளிப்பை வச்சுட்டு திரும்ப அந்த எக்ஸஸாக கிளாத்து இருக்குல்ல கிளிப்பில் நம்ம சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை அதில் நம்ம ஒட்டி விடுறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கிளிப்பில் சைடில் பேஸ்ட் வைக்கிறோமா, ஃபுல்லாக வச்சிடணும். இந்த சைடு அந்த சைடு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அதுக்கு மேலே கிளிப்பை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை அது மேலே ஒட்டி விட்டுட்டு நல்லா உள்ளே தேய்ச்சி விட்றணும். நம்ம ஒட்டியிருக்க மாதிரி தெரியக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணது அசிங்கமாக தெரிஞ்சுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. பேஸ்ட்டை நல்லா வச்சுட்டு திரும்ப அதை நல்லா ஒட்டி விட்டுட்டு ஒரு ஊசி வச்சு நல்லா நம்ம உள்ளே அழுத்தி விட்டுறணும். அப்படி விட்டோன்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது. இப்போ இந்த இதில் நம்ம அந்த கம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் கலரில் இருக்கும்ல அந்த கம், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் இந்த நான் யூஸ் பண்ணுற கம் யூஸ் பண்ணி பாருங்கள். அது உடனே ஒட்டிடும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிளிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டுற விஷயத்தை தான் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒட்டுறது ஃபினிஷிங் சரியில்லைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த நெட் கிளாத்தோ இல்லை ரா மெட்டீரியல்லையோ நம்ம பண்ணும்போது ஒட்டுறதும் உடனே ஒட்டிடும். நூல் பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு ஒரு ஊசி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே அமுக்கி விட்டு இந்த சைடு இருக்குல்ல அந்த எட்ஜில் நல்ல கம்மை போட்டு அதில் ஊசியை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த துணியே அப்படியே நல்லா அதில் ஒட்டிடும். இதே நம்ம சாதா துணியில் பண்ணும்போது இல்லை சில்க் காட்டன்லேயோ இதுலேயே பண்ணும்போது இந்த மாதிரி வராது. நெட்லேயோ ரா மெட்டீரியல்லையோ பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக வரும். இப்போ நான் இந்த 5 கிளிப்பும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு ஏற்ற டிசைனில் போட்டுக்கலாம். இப்போ என் சேரீ இந்த கலரில் இருக்கிறனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு சேரீ எந்த கலரில் இருக்கோ எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு இந்த ஹேர் கிளிப்பில் பண்ணி பாருங்கள். பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்மளே போட்டுக்கிறது. இந்த மாதிரி கிளிப்பில் நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுறத கொஞ்சம் நெருக்கமாக போடணும். அப்படி எந்த கேப்புமே இல்லாமல் ஃபுல்லாக அப்படி ஃபில் பண்ண மாதிரி கிளிப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.